ஹாய் அஸ்ஸலாமு இந்த வீடியோவில் சேவிங் மிஷின்ஸை பற்றியும் அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஸோ அது என்ன யூஸ் ஆகும், அதோட நேம் என்ன, இதுதான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீவிங் மிஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, சீவிங் மிஷின்ஸை வந்து டைலரிங் மிஷின்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, டொமஸ்டிக் மாடல்னால் என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்தமாரி மாடல்ஸ் எல்லாமே டொமஸ்டிக் மாடல் கேட்டகரிக்குள்ளே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் மாடல். ஸோ இண்டஸ்ட்ரியல் மாடல்னால் வந்து பல்காக வந்து நம்ம நிறையா ஸ்டிச்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது வந்து ஸ்பீடாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும். ஸோ இதில் கூட நீங்கள் ஒரு சல்வார் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours 3 hours கிட்ட ஆகும். பட் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு போகக்குள்ள நிறையா பல்கான ஆர்டர்ஸ் வரக்குள்ள உங்களுக்கு இந்த சீவிங் மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக வந்து இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு டைமும் ஸ்பீடாக ஆகணும் அண்ட் ஸ்டிச்சஸும் வந்து ஸ்பீடாக போடணும். ஸோ இது ஸ்டிச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபூட்டரில் பண்ணாலுமே சரி இன்க்ரீஸ் ரொம்ப அளவுக்கு வராது. ஸோ இதே இண்டஸ்ட்ரியல் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் லெவலில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் மிஷின்ஸ் எல்லாமே எப்படி என்ன ஸ்டிச்சஸோட ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் ஸ்பீடாகவும் பண்ணலாம் அண்ட் பல்க் ஆர்டர்ஸாக இருக்கக்குள்ள ஸ்டிச்சஸும் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். எந்த மாதிரியான கிளாத் கூட நீங்கள் அதில் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஜாக் இந்த மாடல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்டபிள் மாடல் சொல்லுவாங்க. ஸோ இது எந்த மாடல் அப்படின்னா, இது கேபினெட்லலாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மிஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் இருக்காது, ஜஸ்ட் உங்களுக்கு மிஷின் மட்டும் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்மால் சைஸஸுக்கு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக சைடு இதிலே ஸ்டிச்சஸ் பண்ணலாம். பட் இந்த மேனுவல் மிஷின்ஸ் அளவுக்கு இருக்காது. அதில் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ ஸ்டிச்சஸ் பண்ணக்குள்ள அது ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மிஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கேட்டகரி வேணும், இப்போ ஹோம் தான் எனக்கு நான் ஜஸ்ட்டு என்னோடய செல்ஃப்க்கு மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் சீவிங் மிஷின்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நான் வெளியிலலாம் வந்து வாங்கி எனக்கு ஸ்டிச் பண்ணணும், ரொம்ப நிறையான பல்க் ஆர்டர்ஸ்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் நீங்களே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாக் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் மிஷின் கூட வாங்கிக்கலாம். எனக்கு இது ரெண்டுமே வேணாம், எனக்கு வந்து ஸ்பேஸும் ரொம்ப வைடாக இருக்கக்கூடாது, ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், எப்போயாவது தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கேபினெட் மிஷின்ஸ் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சீவிங் மிஷினோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நான் சொல்கிறது எல்லாமே மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் மாடல் தான். ஸோ இந்த இந்த சீவிங் மிஷின்ஸை பொறுத்தவரையும் நம்ம 2 ஹேண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் 2 லெக்குமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஹேண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட கிளாத் இங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிளாத்தை வந்து ப்ரெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணக்குள்ள உங்களோட வீலை வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 2 லெக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கீழே வந்து பெடல்ஸில் ப்ரெஷர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் ஸ்டிச்சிங்கோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக பெடல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ உங்களோட லெவலை பொறுத்து தான் இந்த ஸ்டிச்சிங்கோட ஸ்பீடு இருக்கும் டொமஸ்டிக் மிஷின்ஸை பொறுத்த வரையும். ஸோ இதில் வந்து 2 த்ரெட்டு வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒன்று பாபின் கேஸில் ஒன்று போடுற மாதிரி இருக்கும் அண்ட் ஒன்று வந்து சைடில் உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீடில் பாட்டில் இருக்கும். ஸோ இந்த 2 நீடிலுமே தான் வந்து ஒரு கிளாத்தோட அப்பர்லேயோ லோவர்லேயோ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நார்மலாக நம்மளுக்கு என்ன தெரியும், ஓகே, நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து நம்ம எல்லாருக்குமே எப்படி தோணும் அப்படின்னா, நம்ம மேலே வந்து ஸ்டிச் பண்ணக்குள்ள அதுவே வந்து கீழேயும் அந்த ஃபேட் வந்துடும் போல் அப்படின்னு நினச்சிப்போம். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கீழே உள்ள த்ரெட் அண்ட் மேலே 2 த்ரெட். ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை த்ரெட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும், எத்தனை த்ரெட் வந்து கொடுத்ததுனால தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வருது அப்படின்னு நீங்கள் கம்பல்சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பிகாஸ் நம்ம ஃபேஷன் டிசைனிங்கோட அப்டேட் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஒரு கலர் ஆஃப் த்ரெட் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே வந்து எல்லோ அண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டபுள் த்ரெட் வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஒரே த்ரெட் தான் 2 சைடும் வராது. ஸோ மேலே ஒரு த்ரெட்டு அண்ட் கீழே ஒரு த்ரெட்டு. ஸோ கீழே கொடுக்குற த்ரெட்டு தான் வந்து நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னா, நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா மேலே கொடுக்குற த்ரெட் வந்து இந்த சைடில் வரும் அண்ட் கீழேருந்து வரக்கூடிய த்ரெட் வந்து பேக் சைடில் வரும். ஓகே,
ஸோ இதே மேனுவலாக நம்ம பண்ணக்குள்ளே 2 ஹேண்டுமே வச்சு தான் நம்ம ப்ரெஷர் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஃபேப்ரிக் அப்போ தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். இதுவே வந்து உங்களுக்கு மோட்டார் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க, இல்லை வந்து ஒரு எலக்ட்ரிக் சீவிங் மிஷின்ஸே வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் வந்து ரொம்ப ஜஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லைட்டை வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகிறது வந்து ஃபூட்டும் அண்டு நீ மட்டும்தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கீழே தான் வந்து கீழே உள்ள இந்த ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் உள்ளதில் தான் வந்து உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலுமே இருக்கும். ஸோ அதில் வந்து ஈஸியாக பிகினர்ஸுக்கு வந்து அந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிகினர்ஸ்லேருந்து எல்லாமே ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதில் நல்லா ப்ரொஃபஷனலாக வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின்ஸை பற்றி நம்ம வந்து எல்லா கேட்டகரியும் பார்த்துட்டோம் அண்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து மிஷினோட பார்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது வந்து இருக்கிறது இந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இது தான் வந்து இது நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து த்ரெட் சீவிங் மிஷின் தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம மேனுவலாக இருக்கக்கூடிய சீவிங் மிஷின்ஸ். ஸோ இந்த மிஷின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெட் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹெட் பார்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்ட் இருக்கிறது வந்து போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளைவுட் மாதிரி இருக்கிறது பெட் ஆர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே உள்ளது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கீழே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபூட்டரை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ப்ரெஷர் பண்ணோம், அப் அண்ட் டவுனில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சைடில் வீலு. ஸோ இந்த வீல் எப்போ வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த மேலே நம்ம இருக்கக்கூடிய அந்த வீல் இருக்கு இல்லையா, இந்த வீலை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண தான் உங்களுக்கு கீழே உள்ள வீலும் மூவ் ஆகும். ஸோ இந்த கீழே உள்ள ஏரியா ஃபுல்லாக நம்ம என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிளைவுட், இல்லைனா வுட் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹெட் பார்ட்டு, இது பெட்டு, கீழே உள்ளது எல்லாமே ஸ்டாண்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பின் பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பூல் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு வந்து இந்த பின்னில் தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சா போதும். ஸோ இங்கேயும் நீங்கள் வைக்கலாம், ஸோ இங்கேயும் வைக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பாபின் வந்து சர்க்குலர் மோஷன்ஸில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு பாபின் அண்ட் கேஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ அதை ரீஃபில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த சைட்லேருந்து நீங்கள் நீடில் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் இது ஸ்பூல் பின். ஸோ இந்த பின்னுக்கு பேர் என்ன, இந்த ஸ்டாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பூல் பின். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபூட்டருக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிச்சஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக இது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடாது இந்த ஃபூட்டர் தான். ஸோ இந்த ஃபூட்டரில் வந்து நீங்கள் கிளாத்தை உள்ளார இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது அப் அண்ட் டவுனுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஃபூட்டர். ஸோ இது எதுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம இப்போது இது ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிளாத்தை வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள அங்கே எங்கேயும் வந்து டேர்ன் ஆகும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் வந்து இது எதோட ஹெல்ப் ஆஃப் வேணும் அப்படின்னா ப்ரெஷர் பாரோட ஹெல்ப்பாக இருந்தால் தான் இந்த ஃபூட்டர் வந்து அட்டாச் பண்ண முடியும், அதாவது ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரெஷர் பார் நம்ம கீழே லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கிளாத்தை மூவ் பண்ணவே முடியாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஹோல்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஹோல்ட் ஆகிறதுக்கு தான் இந்த ப்ரெஷர் ஃபூட்டர். அண்ட் தென் இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே நல்லா ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்டிச்சஸ் எப்போதுமே நம்மளுக்கு ஸ்ட்ரைட் வேவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே டேர்ன் வருதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஹேண்டை யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த ஃபூட்டர் இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த ஃபூட்டருக்கு உள்ளார உங்களுக்கு கேப் இருக்குல்ல தெரியுமா, ஸோ அந்த கேப்லேருந்து தான் உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸும் வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ நேராக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். ஸோ உங்களுக்கு கர்வ் சைடு வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஷர் பாரை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 யூசஸ்க்காக தான் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் ஃபூட்டர் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு, இன்னொரு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ரெஷர் ஃபூட்டர் இல்லாமலுமே நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 பிளேட்.
ஸோ இந்த 2 பிளேட்டுக்கு வந்து இந்த பிளேட் நேம் என்ன அப்படின்னா நீடில் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட் பேர் வந்து சைடு பிளேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா த்ரோட் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நீடில் பிளேட் எதுக்காக இருக்குது, இந்த நீடில் பிளேட்டோட அட்டாச் ஆகி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீட் டாக் இருக்கும். ஓகே, ஸோ இது எதுக்காக இருக்கும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் உங்களோட ஸ்டிச்சஸ் இங்கே ஸ்டிச்சஸ் ப்ரெஷர் பாரை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணிட்டோம். ஸ்டிச்சஸ் பண்ண நீங்கள் உங்களோட ஹேண்டை யூஸ் பண்ணி உங்களோட ஃபுல்லாக வந்து புஷ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு புஷ் பண்ணுறோம் ஈஸியாக வந்து புஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கு எல்லாமே என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா இந்தமாரி ஃபீட் டாக் தான். ஸோ இந்த ஃபீட் டாக் தான் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். ஸோ நல்லா கிளியராக பாருங்கள். ஸோ உங்களுக்கு த்ரெட் வைஸ் உங்களுக்கு சர்க்குலர் வைஸ் உங்களுக்கு மூவ் ஆக ஸோ இந்தமாரி உங்களோட ஃபீட் டாக் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்தமாரி மூவ் ஆக தான் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து உங்களோட கிளாத் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் வேவை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணாலுமே சரி அது ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு ஸோ மூவ் ஆகுறதுக்காக தான் இந்த ஃபீட் டாக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களோட ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகாமல் ஸ்டக் ஆகியிருக்கு, நான் எவ்வளோ தான் ப்ரெஷர் பண்ணாலும் எனக்கு ஸ்டக் ஆகியே நிற்கிது, மூவ் ஆக மாட்டுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா ஃபீட் டாக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதனால தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அண்ட் கிளாத் வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுக்கும் இதுதான் ரீசன். ஸோ இந்த நீடில் பிளேட்டே வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஃபூட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் உங்களோட ஸ்டிச்சிங் நம்ம பண்ணக்குள்ளே எந்த ஒரு டேமேஜஸுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு ஃபார்வர்டில் ஆகணும், அதுக்காக தான் இந்த நீடில் பிளேட் இருக்குது. ஸோ இதுவே வந்து ஸ்லைடு பிளேட் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னா உங்களோட பாபின் கேஸை வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து கீழேருந்து தான் நம்ம கொடுக்க போகிறோம், பட் இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால் பார்க்க முடியாது. ஸோ ஈஸியாக விசிபிள் பண்ணுறதுக்கும் அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் இந்த ஸ்லைடு பிளேட்டை. நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இந்த இது வந்து நீடில் பாரு. ஸோ இந்த பட்டனுக்கு பேர் வந்து கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக இந்த ஸ்டாண்டு மாதிரி ஒன்று எதுக்காக இருக்குது, நீடில் பாரும் அந்த கிளாம்பும் எதுக்காக இருக்குது அப்படின்னா உங்களோட நீடில் வந்து கீழே விழாமல் கரெக்டாக செட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நீடில் அண்ட் கிளாம்ப் இருக்குது. ஸோ இந்த கிளாம்பை யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா உங்களோட நீடில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ணோன்னா லூஸாக தான் இருக்கும். ஸோ டைட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது செட் ஆகியிருக்கும். ஸோ இதுக்காக தான் நீடில் போர் அண்ட் கிளாம்ப், இது வந்து நீடில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து மூவ் ஆகும். உங்களோட வீலை வந்து ரொட்டேட் பண்ண இந்த டேக்கப் லெவர் வந்து அப் அண்ட் டவுனுக்கு மாறும். ஓகே, ஸோ இதில் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஒன்று வந்து நீங்கள் இங்கேருந்து த்ரெட் கொடுக்கக்குள்ள ஸோ ஒரு த்ரெட்டை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் இது இருக்கும். அண்ட் செகண்ட் திங் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்ம வீலை நம்ம பண்ணக்குள்ள ஸ்டிச்சஸ் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீடில் வந்து ஸ்டிச்சஸ் விழும். ஸோ நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணக்குள்ளே உங்களோட த்ரெட்டை கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த டேக்கப் லெவர் தான். ஓகே, ஸோ இது அப் அண்ட் டவுனுக்கு போகக்குள்ளே தான் உங்களோட நீடிலும் கீழே போயிட்டு இன்சர்ட் பண்ணும் உங்களோட த்ரெட்டை. அண்ட் இது பாஸும் பண்ணும் அண்ட் ஸ்டிச்சஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு நேம் வந்து ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கேருந்து வரக்கூடிய த்ரெட்டை வந்து ஜஸ்ட்டு சைடில் எங்கேயுமே வந்து டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட்டு சைடில் மட்டும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ஹூக். ஓகே, ஸோ இது வந்து டேக்கப் லெவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டென்ஷன் நட்டு. ஓகேவா, ஸோ இந்த நட் பேர் என்ன அப்படின்னா டென்ஷன் நட்டு. ஓகேவா, இது பேர் வந்து டென்ஷன் ஸ்ப்ரிங். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ரெண்டு டிஸ்க்கும் வந்து ரெண்டுமே வந்து மீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அட்டாச்சபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 காயின் மாதிரி இருக்கும். ஸோ இந்த காயினுக்கு உள்ளே தான் உங்களோட த்ரெட் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய த்ரெட்டு தான் இந்த டேக்கப் லெவருக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து இந்த 2 காயின், ஓகே, 2 காயின் இன்சைடில் தான் நம்மளோட த்ரெட்டை விடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட த்ரெட்டோட லெவலோட ஸ்பீடை வந்து லோ பண்ணுறதும் இன்க்ரீஸ் பண்ணுறதும் உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக கொடுக்க எனக்கு நிறையா த்ரெட்டு கொடுக்கக்கூடாது, எனக்கு கம்மியாக மீடியமான சைஸஸ் அளவுக்கு தான் எனக்கு த்ரெட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற வேலை தான் இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கோட வேலை.
ஸோ இது என்ன பண்ணும், டென்ஷன் டிஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து த்ரெட்டு கொடுக்க ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே பண்ணக்குள்ளே ஸோ அட் அ டைமில் எல்லா த்ரெட்டுமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு பாஸ் ஆனிச்சு அப்படின்னா, உங்களோட ஸ்டிச்சிங் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா த்ரெட்டு வந்து நிறையா ஆகி லூப் க்ரியேட் ஆகிடும், நாட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணும், த்ரெட்டோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த டென்ஷன் டிஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் சைஸஸ் உங்களோட த்ரெட்டை யூஸ் பண்ணி உங்களோட த்ரெட்டை வந்து இங்கேருந்து பாஸ் பண்ண த்ரெட்டை வந்து இழுத்து பாருங்கள். ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டென்ஷன் நட்டை யூஸ் பண்ணி அதை டைட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டென்ஷன் நட்டை யூஸ் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். இதை டைட் பண்ண இந்த ஸ்ப்ரிங் ப்ரெஷர் கொடுத்து இந்த 2 டிஸ்க்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அட்டாச் ஆகும். இல்லை எனக்கு லூஸ் வேணும் அப்படின்னா லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக தான் இந்த டென்ஷன், ஸ்ப்ரிங், டிஸ்க்கு அண்ட் நட் இது இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இது பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட். ஓகே, ரைட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஸோ இதுக்கு இதில் என்ன வந்து மெஷர்மெண்ட் இருக்குது, இது என்னது அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டிச் ரெகுலேட்டர் லெவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிச்சை வந்து நம்ம என்ன மாதிரியான சைஸஸ் ஆனால் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் போடணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்குது. ஸோ கிளாத்தை பொறுத்து வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கக்குள்ளே நீங்கள் ஒரு 3-4 அப்படி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு நல்லாவே ஸ்டிச்சிங் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களோட ஸ்டிச்சஸோட சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்டிச்சஸோட ஒவ்வொரு செயின், ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட சைஸஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ பேர் வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர் ஸ்க்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து நல்லா டைட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு செட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பேனரை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஓல்டு மிஷின்ஸ்னால இது அப்பப்போ லூஸ் ஆகிக்கும், அதனால் ஸ்பேனர் யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டிச்சிங் போடக்குள்ளே ஒரு 4-5 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கக்குள்ளே நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணி அந்த ஸ்டிச்சஸை வந்து ரிமூவ் பண்ணிடுற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடியது வந்து 4-5 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 2-3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெகுலேட்டர் லவர் வந்து ஒவ்வொரு மிஷின்ஸை பொறுத்த வரையும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடப்பில் வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நார்மலாக மேனுவலாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீலுக்கு நேம் வந்து நார்மலாக வீலு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பேலன்ஸ் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் டு பாட்டம் இப்படி தான் போகணும், பாட்டம் டு ஃப்ரண்ட் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆப்ரேட் பண்ணுற கிளாஸஸ் வீடியோஸ் அப்போ நம்ம இதை இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து பேலன்ஸ் வீல். ஓகே, ஸோ இந்த வீலில் வந்து என்ன கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோப் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீலை நம்ம வந்து ரொட்டேட் பண்ண தான் இந்த ரோல் வந்து கிளாக் வைஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து கட் ஆகும். அது ராங் மெத்தட். ஓகே, ராங் வேக்கு நம்ம போகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்போதுமே கிளாக் வைஸ் தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது பாபின் விண்டர். ஸோ இந்த பாபின் விண்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம பாபினில் வந்து த்ரெட்டு வந்து ரிஃபில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த த்ரெட்டை ரிஃபில் பண்ணுறதுக்கு இங்கே பாபினை யூஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொட்டேட் பண்ணக்குள்ளே அது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ என்னோடது ஓல்டுனால எனக்கு இங்கெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது ரொட்டேட் ஆக உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் ஓகே. ஸோ இந்த பாபின் விண்டரும் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக எப்போதும் போல் த்ரெட் வந்து இந்த பாபினில் ரீஃபில் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த வீடியோஸில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு நேமும் நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன அப்படின்னு கிளியராக தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ், தையல் மிஷின் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா இந்த வீடியோஸ் ரொம்பவே பிகினர்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் இது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லெவல்லேருந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் சான்சஸ் இந்த ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பிகினர்ஸ், எனக்கு மிஷின்ஸ் கூட என்கிட்ட இல்லாதவங்க, இல்லை எனக்கு இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு கைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.